ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே பாவ சாபத்துக்குள்ளாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையும் பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு பல தடவைகள் சுவிசேஷம் சொல்லப்பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருக்கிற சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லி அநேகருடைய கருத்துக்களை கேட்டதினாலே வேதாகமத்தை நான் என்னுடைய தனிப்பட்ட பர்சனலாக வாசிக்க ஆரம்பித்தேன். A copy of God's word given by a Bible League church planter had planted a seed in Amir's heart. As that seed grew, so did Amir's faith in God. நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயுமே எனக்குள்ள வந்த ஒரு காரியம் என்னவென்றால், ரட்சிப்பின் சந்தோஷம். மிகுந்த ஒரு எதையுமே இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் இருதயத்திலே உண்டானது. பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த சிந்தை எனக்குள்ள உண்டானது. ஆத்துமாக்களை எவ்விதமாக ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் என் இருதயத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. That's when Amir decided to enroll in Bible League's church planter training. During that training, he gathered a small group of people to study the Bible together. That Bible study soon grew into a church that Amir now pastors. அவங்க கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகள், புத்தகங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்து அவர்கள் மத்தியில் உங்களுடைய நேரங்களை கொடுத்து அவர்களோடு பழகி தனிப்பட்ட விதமாக அவர்களுக்கு ஒரு கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிப்பதற்கு. Today, Amir's ministry has established 3 churches and 5 cell groups. They often meet weekly during the evening after many have come home from the day's work. Here, new believers read about and study the Word of God. இடங்களையும் 480க்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. 480 மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தினுடைய எங்களுடைய திட்டம் ஆத்துமாக்கள் இப்போ இருக்கிற விட நாங்கள் இன்னும் அதிகமான மக்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும் என்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கின்றது. Pastor Amir and his church are taking Bibles to new communities to tell them the good news of Jesus Christ. But they can't do it without your help. They need Bibles and training to take the gospel further. அதே நேரத்தில் தமிழ் ஏரியாவில் அடுத்தது நெக்ஸ்ட் நாம் வேறு மாவட்டங்களில் நாங்கள் சிங்கள முஸ்லீம் மத்தியில் மினிஸ்ட்ரியை செய்கிறதுக்குரிய திட்டங்களை நாம் மக்களுக்கு நாங்கள் பைபிள் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் பணம் இல்லாவிட்டாலும் பிலிப் லைனர்ஸ் மூலமாக கொடுக்கக்கூடிய பைபிள்ஸ் எங்களுக்கு 100க்கு 100 விதமான ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு ஊழியத்தில் தருவதாக இருக்கிறது. The path ahead for Amir will not be easy, as Sri Lanka is less than 8% Christian. But there is a yearning and a thirst for hope among the people here, which encourages Amir to press on. He is but one of many Bible League trained church planters around the world, heeding the call to plant churches where the gospel is seldom heard. You can make sure Amir and others have the Bibles and training to plant more churches and transform more lives by donating today.